இந்திய அணியில் தமிழ்நாடு கோட்டா என்று அறிவிக்கப்படாத ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்திய அணியில் ஒரு நேரத்தில் ஒரு தமிழக வீரர் மட்டுமே விளையாட வேண்டும் என்ற கட்டுப்பாடு ஏதேனும் விதிக்கப்பட்டுள்ளதா என தோன்றும் வகையில் சில விஷயங்கள் நடந்து வருகின்றன. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் தமிழக வீரர் சாய் சுதர்சனுக்கு அணியில் இடம் அளிக்கப்படவில்லை. ஆனால் மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு புதிய விவாதத்தை தூண்டியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் பாதியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற பிறகு அதே தொடரில் மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11இல் சேர்க்கப்படவில்லை. ஆனால் மற்றொரு தமிழக வீரரான சாய் சுதர்சன் இந்திய அணியில் அறிமுகமானார். முதல் டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சன் சிறப்பாக செயல்படாத நிலையில் 2வது போட்டியில் அவருக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முதல் டெஸ்ட் போட்டி முடிவடைந்த பின் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சாய் சுதர்சனுக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திடீரென 2வது டெஸ்ட் போட்டியின் போது சாய் சுதர்சன் அணியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணியில் இடம் பிடித்தார். இதையடுத்து இந்திய அணியின் பிளேயிங் 11இல் ஒரு தமிழக வீரருக்கு மட்டும்தான் இடம் என்று அறிவிக்கப்படாத கட்டுப்பாடு இருக்கிறதா என்ற கேள்வி வலுத்துள்ளது. வாஷிங்டன் சுந்தர் என்ற மற்றொரு தமிழக வீரரை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே சாய் சுதர்சனை நீக்கியது போல தோன்றுகிறது. இதற்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் அணி நிர்வாகம்தான் விளக்கம் அளிக்க வேண்டும்.